வணக்கம் மக்களே, வெல்கம் டு K+C தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுட்டு இருக்க நாவல் மர்ம ரோஜா தோட்டம் தொடக்க பகுதி. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. தோட்டத்துக்கு கிளம்பிட்டு இருந்தான் கதிரவன். இதுக்கு முன்னாடிலாம் தோட்டத்துக்கு கிளம்புறவன் ஒரு கைலியை கட்டிப்பான், ஒரு டிஷர்ட்டையும் ஒரு தொப்பியையும் அணிஞ்சிக்குவான். டிராக்டரை கிளப்பிக்கிட்டு அவன் கிளம்புற விதமே பாக்கிறதுக்கு அலாதியா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் கதிரவன் முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே மாறி போயிட்டான். லுங்கிக்கு பதிலா பெரமுடாஸ் ட்ரௌசர் போட ஆரம்பிச்சிட்டான். இறுக்கமான டிஷர்ட்டு, கூலிங் கிளாஸு, அவங்கிட்ட நிறையவே மாற்றங்கள். தொப்பிக்கு பதிலா அவன் ஒரு கர்ச்சிப்பை கட்டிக்கிறது வழக்கமா வச்சிருந்தான். அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருந்துச்சு. சோறு போடக்கூடிய நிலத்துல கால் வைக்கும் போது செருப்பு போடக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சிருந்தான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. டிராக்டர்ல ஏறி ஜிகு ஜிகுன்னு கிளம்பிட்டான். அவனுக்கு எதிரில் பால் பானையோட வந்துகிட்டு இருந்த செவ்வந்தி, நெல்லு கூத்த தயாராகிட்டு இருந்த பெருமாயி, அப்பா பாண்டியராச தேவருக்கு சரக்கு வாங்கிக்கிட்டு அதை மார்போட துண்டால மறைச்சபடி வரக்கூடிய வேலைக்கார ராமசாமி, இப்படி ஒவ்வொருத்தரும் கதிரவன் வீட்டை விட்டு கிளம்பக்கூடிய அந்த அழகை பார்த்தபடியே தான் இருந்தாங்க. இந்த கண்ணாடி, பெருமுடாசு இதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லாத வாலிபனா தான் கதிரவன் இருந்தான். ஆனா இப்போ கொஞ்சம் மாறி இருக்கான். ஆனா தன்னை பத்தி யார் என்ன நினைப்பாங்க அப்படின்ற கவலை அவனுக்குள்ள கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. முதல் நாள் முன்னிரவுல நல்லூர் முழுக்க நல்ல மழை பெஞ்சிருந்தது. காற்றே இல்லாத ரொம்பவும் திடமான ஒரு மழை. முதல் நாள் ராத்திரி பெஞ்ச மழைக்கு நிச்சயம் கண்மாயில இடுப்பளவுக்கு நீர்மட்டம் எகிரி இருக்கணும். இதை கணிச்சவன் டிராக்டரை வேகமா அதை நோக்கி ஓடவும் விட்டான். வழி முழுக்க மண் சாலையில பள்ளங்கள், அதுல மழை நீர் தேங்கி இருந்தது. தவளை குடும்பங்கள் யாரையோ ரொம்ப கடுமையா எச்சரிக்கிற மாதிரி விடாம பேசிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி என்னதான் பேசுமோ தெரியல. கதிரவன் போய்கிட்டு இருந்த டிராக்டரோட சக்கரம் பள்ளத்து தண்ணீர்ல இறங்கி எழும்போது அங்கிருந்து எகிரி குதிச்ச தவளைகள் உயிர் பிழைக்க முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த காலை வேளையில இளம் வெயில், ஜிலு ஜிலுன்னு காத்து, அந்த உணர்வே ஒரு விதமான ரம்மியமா இருந்துச்சு. கதிரவன் அக்ரில MSc முடிச்சிருக்கிறான். நல்லூர்லயே விவசாயம் பண்றதுக்காக கல்லூரிக்கு போய் படிச்ச ஒரே ஒரு நபர் அவன்தான். தேவருக்கு இப்படி ஒரு புள்ள. ஒன்னு வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம், இல்ல டாக்டருக்காச்சும் படிச்சிருக்கலாம். விவசாயத்துக்கெல்லாம் ஒரு படிப்பு, போயும் இதுக்காக ஒரு படிப்புன்னு இத்தனை வருஷத்தை வீணாக்கி வச்சிருக்கிறீங்க. ஓங்கி ஒரு குரல் கொடுத்தா 4 பேர் ஓடி வந்து உங்க பண்ணை காட்டுக்கு முன்னாடி நின்று வேலை செய்ய போறாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த மம்முட்டி பிடிக்கிற வேலையெல்லாம்? இப்படி பல பேர் கதிரவங்கிட்ட நேரடியாவே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரே பதில் அவனுடைய சிரிப்பு மட்டும்தான். இவ்வளோ ஏன், அப்பா பாண்டியராச தேவர் கூட அவங்ககிட்ட இதை பத்தி கேட்டிருக்காரு. ஏன் கதிரு, விவசாயத்துக்கு படிக்க என்ன இருக்கு? எந்த உரத்தை எவ்வளவு போடணும், எப்படி போடணும்னு படம் போட்டு காட்டுவாங்களா? இது ஒரு படிப்பா? நம்ம கூலிக்காரங்களுக்கு தெரியாதா? இல்லப்பா, நீங்க அக்ரிகல்ச்சர் பத்தி சரியா தெரியாம பேசுறீங்க. படிப்புலேயே பெரிய படிப்பு இன்னைக்கு இதுதான்ப்பா. நம்ம நாட்டுல மட்டும் இந்த படிப்பும் இதுக்கான காலேஜுகளும் இல்லாம போயிருந்தா பாதி பேருக்கு சோறே கிடைச்சிருக்காது. ஏன்னா விஞ்ஞான உதவி இல்லாம, ஆராய்ச்சி அறிவு இல்லாம செய்யக்கூடிய வேளாண்மை, அதுல கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்து கொடுத்தோம்னா நம்ம நாட்டு மக்கள் பாதி பேருக்கு கூட வயிறு நிறையாது. புதுசா நெல் வகைகள், விதவிதமான விவசாய முறைகள்னு அறிமுகப்படுத்தியே ஆகணும். இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் இன்னைக்கு பண்றதால தான் அரசாங்கத்துக்கிட்ட அடுத்த வருஷத்துக்கான நெல்லோ இல்ல அரிசியோ இருப்புல இருந்துகிட்டே இருக்குது. இங்க நம்ம பண்ணையிலையும் பாதி இடத்துக்கு மேல பாழாதான் கிடக்கு. மொத்த நிலத்தையும் சீர்திருத்தி மண் சத்து எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி பயிர் பண்ணினா நம்ம பண்ணை எங்கேயோ போயிடும்பா. அட நீ ஒண்ணு, நம்ம பண்ணையில 3 போகம் விளையிட்டோமே, என்ன பெருசா வந்துட போகுது? பல தலைமுறைகளா நம்ம குடும்பம் விவசாய குடும்பம் தான். பெருசா என்னத்தை கண்டுட்டோம்? என் சிநேகிதர்களை பாரு, பஸ் வாங்கி ஒருத்தன் விட்டான், காசு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொருத்தன் நிலம் வாங்கி வீடு கட்டி விற்கிறான், அவனும் காசை அள்ளிக்கிட்டு இருக்கான். இப்படி பாண்டியராச தேவர் நடப்பு நிலைமைகளை கோடு போட்டு காட்டி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரு. இல்லப்பா, நீங்க தப்பா சொல்றீங்க. இந்த தொழில நிறைய வளைஞ்சு கொடுத்துதான் போயாகணும். சில நேரத்துல மனசாட்சி இல்லாம நடந்துக்கவும் செய்யணும். அடுத்தவங்க தயவுக்காக நிறைய வளைஞ்சு கொடுக்க கை கட்டி நின்று லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு மண்ணை நம்பினா அது நமக்கு அள்ளி தரும்பா. கதிரவன் ஒரு ஹீரோ கணக்கா எழுதி கொடுத்த டயலாக பேசுற மாதிரி பலமா பேசிக்கிட்டு இருந்தான். பாண்டியராச தேவர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாரு. இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் வேகமா முன்னுக்கு வரணும்னு என்னென்னவோ வழிகளை பாக்குறாங்க. ரோட்ல நடந்து போகும்போது கூட குறுக்கு பாதையில குறுக்கு வழியில போய் நேரத்தை மிச்சப்படுத்தணும்னு சோம்பேறிகளா மாறிக்கிட்டு இருக்காங்க. 100 அடி தூரத்துக்கு கூட மோட்டார் பைக் தான் தேவைப்படுது. பிறந்தது எந்த ஊரா இருந்தாலும் படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும்
பட்டணத்துக்கும் ஃபாரினுக்கும் போக துடிக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நடுவுல கதிரவன் மட்டும் இப்படி வித்தியாசமா இருக்கானே அப்படின்றது தேவருக்கு ஒரு புரியாத புதிராதான் இருந்துச்சு. கதிரவனுடைய டிராக்டரும் சீரான வேகத்திலேயே போய்கிட்டு இருந்தது. முத நாள் பெஞ்ச மழையால செடி செட்டெல்லாம் பச்சை பசேல்னு காட்சி கொடுத்துட்டு இருந்துச்சு. என்னதான் மோட்டார் இறஞ்சிக்கிட்டு பாஞ்சு போனாலும் அங்க ஓங்கி பெய்யக்கூடிய ஒரு மழைக்கு அந்த சத்தம் ஈடாகாது. சாலையோரமா வளர்ந்து கிடந்த புதர்ல கூட ஒரு விதமான மதர்ப்பு தெரிஞ்சது. பார்க்க சந்தோஷமா இருந்தது. மாசத்துக்கு இப்படி ஒரு 4 மழை பெஞ்சா போதுமே, ஊர்ல விவசாயம் தழைச்சு ஓங்கும். ஆனா எங்கெங்க பெய்யுது? யோசனையும் ஆசையுமா டிராக்டர்ல உருண்டு போய்கிட்டு இருந்தான் கதிரவன். அப்படியே கண்மாய்க்கரை பக்கமா வந்து சேர்ந்தான். அதன் மேட்டுக்கரை சாலை மேல ஏறினான். ஆடுகளை மேய்ச்சபடி சில பேர் அங்க இருந்தாங்க. டிராக்டர் வரவும் ஆட்டுக்கூட்டம் இணைய பிரிஞ்சு சரிவுகள்ல இறங்கி ஓட ஆரம்பிச்சது. கண்மாயிலையும் செங்குழம்பா புதிய மழை நீர். அவன் எதிர்பார்த்தது மாதிரியே இடுப்பளவு மட்டத்துக்கு மேலேயே கண்மாயில தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. பசங்க சில பேர் அதுல குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. கண்மாயை ஒட்டி செழித்திருந்த ஒரு வாகை மரம் இருந்துச்சு. அதனுடைய கிளைக்கு மேல இருந்து அம்பு பாஞ்ச மாதிரி ஒருத்தன் தண்ணிக்குள்ள பாஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரியான காட்சிகள் ஜாக்கி சான் படத்தை சண்டை காட்சிகளை விட சுவாரஸ்யமா தான் இருக்கும். இந்த காட்சிகளை டிராக்டர் நிறுத்தி ரசிச்சு பார்த்தான் கதிரவன். அதே சமயம் அந்த பசங்களும் கதிரவனை பார்த்துட்டாங்க. கதிர்மாமோய் அப்படின்னு தூரத்துல இருந்து குரல் கொடுத்து கையும் ஆட்டினாங்க. பார்த்து குளிங்கடா, சேத்து குழியில சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியபடியே டிராக்டர் கிளப்பினா. டிராக்டர் திரும்பவும் ஓட தொடங்குச்சு. கண்மாய் கரையோட சாலை அந்த டிராக்டர் போகக்கூடிய அளவுல தான் இருந்துச்சு. யாராவது திடீர்னு எதிர்த்தாப்புல வந்துட்டாங்கன்னா விலகிறதுக்கு வழியே இருக்காது. இங்கிருந்து சரியா 30 மைல் தூரத்துல தான் மதுரை நகரம் இருக்கு. மதுரைக்கு போறதுக்கு சீக்கிரம் போகணும்னா அதுக்கு கண்மாய்க்கரை பாதை வழியா தான் போயாகணும். அதுவே ஊருக்குள்ள போய் போறதா இருந்தா 3 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு தான் போகணும். அதான் யாருமே அந்த ஊர் பாதையை பயன்படுத்துறது இல்ல. எல்லாருமே கண்மாய் பாதையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கதிரவன் டிராக்டர்ல போயிட்டு இருக்கும் போது எதிரில் ஒரு இளம்பு நடந்து வந்துகிட்டு இருந்தா. வெள்ளை சேலை, வெள்ளை ரவிக்க, மாறுபட்ட உடையமைப்பு, ஓரமா வகிடு எடுத்து தலைய வாரி இருந்தா. தோல்ல ஒரு தோல்பை இருந்துச்சு. கதிரவனுடைய டிராக்டரை பார்த்தவ சாலை ஓரத்துல ஒரு அந்தி மந்தார புதரை ஒட்டி ஒதுங்கி நின்னுகிட்டா. தலையையும் தாழ்த்திக்கிட்டா. கதிரவங்கிட்ட ஒரே ஆச்சரியம். அவ ஊருக்கு புதுசு அப்படின்னு அவளுடைய பார்வையிலே தெரிஞ்சு போச்சு. அவளை பார்த்தபடியே தான் டிராக்டரை செலுத்திக்கிட்டு இருந்தான். அவ கட்டியிருந்த வெள்ளை புடவையும் அவ அணிஞ்சிருந்த வெள்ளை ரவிக்கையும் ஒருவேளை அவ இளம் விதவையா இருப்பாளோ அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள ஏற்பட்டுச்சு. பிறகு இன்னைக்கெல்லாம் விதவைகள் யாரு வெள்ளை சிலை கட்டுறாங்க? சந்தேகம் மனசுக்குள்ள வரவும் ஏதாவது ஒரு இயக்கத்தை சேர்ந்தவளா இருப்பாளோ அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு திரும்பி பார்த்தபடியே தான் டிராக்டரை செலுத்தினா. கண்மாய்க்கரை அரைவட்டமா வளைஞ்சி திரும்பக்கூடிய இடம் வந்துச்சு. அதன் பிறகு பண்ணக்காட்டு சாலைக்கு கீழே இறங்க வேண்டியதுதான். அந்த பகுதியில டிராக்டர் வளைக்க முற்பட்ட போதுதான் ஒரு மோட்டார் ஒண்ணு தண்ணியில நின்றுட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. டிராக்டர் நிறுத்தி சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்த்தான். பகீர்னு இருந்துச்சு கதிரவனுக்கு. 1.5 ஹார்ஸ் மோட்டார் ஒண்ணு கண்மாய் தண்ணீரை உறிஞ்சி ஒரு பெரிய ரப்பர் குழாய் வழியா வேகமா செலுத்திக்கிட்டு இருந்துச்சு. மோட்டாரை ஒட்டி கதிரவனுடைய மாமாவான கழுகாசலம். பொருத்தமான பேர் தான். ஏன்னா அவருடைய முகம் கிட்டத்தட்ட ஒரு கழுகு போலதான் இருக்கும். கொஞ்சம் தொங்கும் மீசை வேற. டிராக்டர் வர சத்தம் கேட்டதும் அவர் நிமிர்ந்து பார்த்தபடி இருந்தாரு. கதிரவனுக்கு கொஞ்சம் நேச நெஞ்ச கரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நின்னு அவசரமா கூர்மையா பார்த்தான். பிறகு டிராக்டரை கிளப்பினான். டிராக்டரும் சரிவுல இறங்க ஆரம்பிச்சது. எதிர்பட்டாரு பெரியசாமி தேவர். அவரு ஊர் பெரியவரும் கூட, தமிழ் வாத்தியாரும் கூட. யாருப்பா, கதிரவனா? ஆமாங்கய்யா. வணக்கம். நீ ஒருத்தந்தாயா நம்ம பள்ளிக்கூடத்துல சொன்னபடி நடந்துக்கிற. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் வணக்கம் சொல்ற பத்தியா? அதுக்கே ஒன்னு பாராட்டணும். கதிரவன் அதை பொருட்டு சிரிச்சான். இருந்தாலும் உடனே அது கலைஞ்சும் போனது. காதுல மோட்டார் பம்புடைய சத்தம் மட்டும் அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கதிரு, சொல்லுங்க ஐயா, மோட்டார் பம்பு ஓடிக்கிட்டு இருக்கிறத பாத்தியா? பார்த்தேங்க. அதான் என்ன பண்றதுன்னு புரியாம நிக்கிறேன். புரியாம நிக்க இது என்ன கம்பசூத்திரமா? உன் மாமா பண்ற தப்பு காரியம் இது. கண்மாய் தண்ணீர் ஊருக்கு பொதுவானது. அதை போய் ஒரு மோட்டாரை வச்சு திருடுறது தப்பு இல்லையா? அவர் ஏன் தான் அப்படி நடக்கிறாருன்னு தெரியலீங்களேயா? அது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நீ நம்ம ஊர் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்று ஓட்டு வாங்கி ஜெயிச்சவன். உன்னை நம்பி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. உன் மாமா இன்னும் பழைய நினைப்புல தான் இருக்காரு போல இருக்கு. இப்படி ஊர் சொத்தை கொள்ளையடிச்சு லட்சமா சேர்க்க போய் தானே தலைவர் பதவியும் அவருக்கு போச்சு. இப்பவும் அந்த தலைவர் நினைப்பு தான் அவர் மனசுக்குள்ள இருக்குது. அதான் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். விசாரிக்கிறது அப்புறம் முதல்ல 4 பேரோட போய் தண்ணி திருடுறதை நிறுத்து. ஏதோ அதிகமா மழை பெஞ்சு தண்ணி நிக்குது. இதுக்கு முன்னாடி ஆடு மாடுங்க குடிக்கிறது கூட தண்ணி இல்லாம கிடந்துச்சு.
இப்ப கொஞ்சம் உசுறு வந்திருக்கு, இப்ப போய் அதை திருடுறானே அந்த பாவி. பெரியசாமி தேவர் பொட்டுல அரைஞ்ச மாதிரி பேசினாரு. கதிரவனுக்கும் வேற வழி இருக்கிற மாதிரியே தெரியல. போற போக்குல சில பேரை கூப்பிட்டு அப்படியே திரும்ப கண்மாய் கரையில ஏறி நின்னான் கதிரவன். பெரியசாமி தேவரும் கூட சேர்ந்துகிட்டாரு. திபு திபுன்னு ஒரு கூட்டம் வர்றத கழுகாசல தேவரும் பார்த்தாரு. அவருடைய முகம் மாற ஆரம்பிச்சது. கதிரவனோட வந்தவங்க ஒருத்தர் கழுகாசலம் தேவரை பார்த்து தன்மையா பேச ஆரம்பிச்சாரு. ஐயா, என்னடா ஐயா கொய்யானுகிட்டு எங்க வந்திருக்கீங்க? எல்லாரும் கூட்டமா வர வந்திருக்கீங்க. என்ன தண்ணியில இறங்கி குளிக்க போறீங்களா? போங்க போங்க, போய் நல்லா குளிங்க. நாளைக்கு வந்தீங்கன்னா தண்ணி இங்க இருக்காது. கழுகாசலம் தேவருடைய திமுறான பேச்சு பெரியசாமி தேவரை உசுப்பி விட்டுருச்சு. யோ மாஜி பிரசிடென்ட், நீ சோறு தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா அப்படின்னு எடுத்தெடுப்புலையே உயர் மட்டத்துக்கு போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. யோ தமிழ் வாத்தி, என்ன ஒரே சொல்லிக்கிட்டு இருக்க? துள்ளாம கண்மாயில் இருக்கக்கூடிய தண்ணிய இப்படி ஒருத்த மட்டுமே உறிஞ்சு எடுக்கணும்னு நினைக்கிறியே, என்னையா இது அர்த்தம்? ஓ, இப்ப அதான் உன் பிரச்சனையா? முதல்ல மோட்டார் நிறுத்தியா, அப்புறம் பேசு. நிறுத்தாட்டி நாங்க புடுங்கி எறிவோம். அப்படியா? எங்க எரி பார்க்கலாம். கழுகாசலம் தேவர் ஒரு யுத்தத்துக்கு தயாராயிட்டாரு. பெரியசாமியும் சளைக்கவே இல்லை. மலமலன்னு போய் ஓடிக்கிட்டு இருந்த மோட்டரோட ஒயரை பிடிங்கி எடுத்துட்டாரு. டியூபையும் பிடுங்கி பார்த்தாரு. அடுத்த நொறியே அவர் முதுகுல கழுகாசல தேவருடைய டயர் செருப்பு கால் வேகமா வந்து உதைச்சது. பெரியசாமியும் அப்படியே தண்ணியில போய் குப்புற விழுந்தாரு. பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும் பதபதிச்சு போயிட்டாங்க. என்ன கதிரவா, வேடிக்கை பார்க்கவா வந்த? என்னையா இது அநியாயம் இப்படின்னு ஆளுக்கு கதிரவனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது கழுகாசலம் தேவருடைய காதலையும் விழுந்துச்சு. ஆனா தேவர்கிட்ட ஒரு விதமான அலட்சியம். கொஞ்சம் கூட நீங்க செய்யறது நல்லா இல்ல மாமா. அப்புறம்னு கேட்டதுல ஒரு எகத்தாளம் தெரிஞ்சுது. நான் ஒன்னும் உங்க தங்கச்சி பையனை இங்க பேச வரல. நான் இப்ப இந்த ஊரோட பிரசிடென்ட். அப்புறம் வேண்டாம் மாமா, உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது நடங்க. அப்புறம் விழுப்புரம், நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கதிரவன் பொறுமை இழந்துட்டான். உச்ச குரல்ல கத்தவும் ஆரம்பிச்சான். என் வரையில இது கதை கூட இல்ல, வெட்டி பேச்சு. போய் வேலையை பாரு. வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டா ஊர்ல தப்பு நடந்தா தட்டி கேட்கணுன்றதனோட வேலை. இங்க பாரு கதிரு, இது ஊருக்கு பொதுவான கம்மா. இந்த தண்ணிய அழகேசரும் குடிக்கலாம், அப்துல் காதரும் குடிக்கலாம், போற வர யாரு வேணாலும் குடிக்கலாம். உனக்கு வேணும்னா நீ ஒரு மோட்டாரை போட்டு உறிஞ்சி எடு. அதை விட்டுவிட்டு எங்கிட்ட வந்து மல்லு கட்டிட்டு நிக்கிற? என் ரோஜா தோட்டத்துக்கு தண்ணீர் பாயணும். இப்போ எனக்கு அது மட்டும்தான் முக்கியம். அதுக்கு தான் உங்க கிணறு இருக்குது இல்ல, அந்த தண்ணியை உங்க ரோஜா தோட்டத்துக்கு பாய்ச்சி விடுங்க. யாரு வேண்டான்னா? ஏன் கம்மாய் தண்ணி என் தோட்டத்துல பாஞ்சா என் ரோஜா எல்லாம் பூ பூக்காதா என்ன? இது ஊருக்கு பொதுவான தண்ணி, இது உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அதுதான் கதிர நானும் சொல்றேன். ஊருக்கு பொதுவான கம்மா. நான் என் தேவைக்கு தண்ணி எடுக்கிறேன். நான் என்ன உன் வீட்டு கிணத்துல அவன் தண்ணி எடுக்கிறேன்? கழுகாசலம் தேவருடைய பேச்சு நேரத்துக்கு நேரம் உச்சமாகிக்கிட்டே போச்சு. ஒரு முடிவுக்கு வர மாதிரியே தெரியல. இந்தாப்பா கதிரவா, இந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பருப்பு வேகாதுப்பா. இந்த ஆள் ஒரு திமிர் பிடிச்சவன். இவன் தண்ணி எடுக்கட்டும், இவனுடைய ரோஜா தோட்டத்துல போய் பாய்ச்சிட்டோம். அந்த ரோஜா தோட்டம் எப்படி பூக்குதுன்றத நாமளும் பாத்துருவோன்னு பெரியசாமி தேவர் கண்மாயோட கரையை ஏறியபடியே பேசிக்கிட்டே வந்தாரு. அவர் சொன்னதுலயும் ஒரு மர்மம் இருக்கதான் செஞ்சது. அத்தியாயம் 2. கதிரவனுடைய பண்ணை ஊர்லயே ரொம்ப பெருசு. பெங்களூர் தக்காளி, கொடிமுருங்கை, கத்திரிக்காய், வெண்டைக்கான்னு காய்கறிகள் ஒரு புறம்னா, குண்டுமல்லி, கனகாபுரம்னு பூக்கள்லாம் இன்னொரு புறம். வழக்கம் போல சீரக சம்பா, நெல், கரும்புன்னு இன்னொரு புறத்துல இருக்கும். இந்த நெல்லும் கரும்பும் தண்ணி தாவரங்கள். நீர்வளம் மட்டும் எக்குத்தப்பா நமக்கு அமைஞ்சிட்டா நல்ல வெள்ளாம தான், இல்லைன்னா பாதிக்கு மேல காலி ஆயிடும். அதனால அந்த பகுதியில மட்டும் 3 இடங்கள்ல போர் போட்டு தண்ணி பாயிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான் கதிரவன். ரசாயன உரம் தான் கிட்டேயே வரக்கூடாது அப்படின்றது தான் கதிரவனுடைய மிகப்பெரிய கொள்கை. பஞ்சகவ்யம் அப்படின்ற ஒரு பூச்சிக்கொல்லிய அவனே தயார் செய்யறான். நெய், கோமியம், சாணி, பால், தயிர் அப்படின்னு மாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்களை வச்சுதான் பஞ்சகவ்யம் தயார் செய்யப்படுது. அந்த கரைசலை கதிர்கள் மேல தெளிச்சா போதும், ஒரு புழு பூச்சி கூட அண்டவே அண்டாது. அதே போல காய்கறிகளுக்கு சொட்டு நீர் பாசன முறை. இதனால செடிகளுக்கு தேவையான தண்ணி 24 மணி நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக எப்போதும் ஒரு பெரிய ராட்சச தொட்டியில தண்ணீர் இருக்கும்படி செஞ்சு பாத்திகளுக்கு நடுவே குழாய்கள் அமைச்சு அதன் மூலமா நீர் கசிகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான். யாராவது பண்ணை காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா வந்தவங்க நிச்சயம் கண்ணு வச்சிருவாங்க. அப்படி ஒரு பசுமை. போதாத குறைக்கு ஆள் உயரத்துக்கு 4 ராஜபாளையம் நாய்கள் வர வச்சிருக்கான்.
அவனுடைய டிராக்டர் உள்ள நுழையும் போதே அந்த ராஜபாளைய நாய்கள் டிராக்டருக்கு பக்கத்திலேயே ஓடி வர்றது ஏதோ குதிரைகள் ஓடி வர மாதிரி பாக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அவனையும் பண்ணை ஆட்களையும் தவிர வேறு யாருமே அந்த காட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. அப்படி யாராவது தப்பித்தவரை உள்ள வந்துட்டாங்கன்னா எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாம 4 திசைக்கும் ஆளுக்கு ஒருத்தரா நின்று வந்தவங்கள மிரள வச்சிரும் அந்த ராஜபாளையத்து நாய்கள். அதன் பிறகு அந்த நபர் அவ்வளவுதான். பக்கத்திலேயே இருக்குது கல்லங்குளம் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பாதி பேருக்கு மேல திருட்டு தான் தொழிலே. திருடுறதுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு பூஜை செஞ்சுட்டு தான் கிளம்புவாங்க. அப்படி அவங்க கிளம்பிட்டாங்கன்னா பக்கத்துல எந்த வயக்காட்டில் இருக்கக்கூடிய மோட்டார் களவு போகுன்னு யாராலையும் உறுதியா சொல்லவே முடியாது. மேய்ச்சல் மாடுகளையும் எப்படியோ மயக்கி அவங்க பின்னாடியே வரும்படி சுலபமா செஞ்சிருவாங்க. அதன் பிறகு திருட்டு கொடுத்தவருக்கு செய்தி சொல்லி அனுப்பணும். அதன் பிறகு கப்பம் கட்டுற மாதிரி ஒரு தொகையை கட்டினாதான் மாடு கண்ணு வீடு வந்து சேரும். திருட்டு போன மோட்டரும் திரும்ப வந்துடும். இல்லைன்னா மொட்டையை போட்டுக்கிட்டு காதுல பூவை வாங்கி சொருகிக்க வேண்டியதுதான். அந்த கூட்டத்துல ஒருத்தன் கதிரவன் பண்ணக்காடுன்னு தெரியாம வேலையை தாண்டி உள்ள நுழைஞ்சிட்டான். அங்கிருந்து 4 ராஜபாளையமும் அவனை கரகாட்டம் ஆட வச்சிருச்சு. உடம்பெல்லாம் சத கிழிஞ்சு போய் ரொம்பவும் ஆபத்தான நிலையில தான் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டான். பிறகு அவன் அப்படியே இறந்தும் போனான். அதன் பிறகு பண்ணக்காட்டு பக்கம் ஒருத்தர் கூட காலை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியமே வரல. அப்படிப்பட்ட பண்ணைக்குள்ள இன்னைக்கு கதிரவன் நுழைஞ்சதும் வழக்கமா பிரவேசிக்கக்கூடிய அந்த 4 நாய்களையும் காணவே இல்லை. அதுவே அவனுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியப்பட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்தவன் பக்கத்திலேயே நல்ல உயரத்துக்கு வளர்ந்து போயிருந்த மரத்தடியில போய் டிராக்டரை நிறுத்தினான். டிராக்டரை விட்டு கீழே குதிக்கவும் செஞ்சான். சுத்தும் முத்தும் பார்த்தான். அவனுடைய பண்ணை ஆட்கள் எல்லாம் கர்ம சரத்தையோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாயெல்லாம் எங்க போச்சு கேள்வியோட பெரம்டஸ் ட்ரௌசரை மேல இழுத்து விட்டபடி கூலிங் கிளாஸை கட்டி தொடச்சான். தன்னுடைய மாமா கழுகாசலத்தோட சண்டை போட நேர்ந்துருச்சு அப்படின்ற வருத்தம் மனசை குத்திக்கிட்டே இருந்துச்சு. எதிரில் இருந்துச்சு அவனுடைய பண்ணை வீடு. முகப்புல பெரிய சிமெண்ட் திண்ணைக்கு மேல முள்ளக்கொடி பரவி இருந்துச்சு. முல்லைப்பூக்கெல்லாம் திண்ணை மேல உதிர்ந்து கிடந்தது. திண்ணை மேல போய் யோசிச்சபடி உட்காந்தா. வாகதிரு அப்படின்னு ஒரு குரல் கேட்கவும் நிமிர்ந்து பார்த்தான். கந்தசாமி பிள்ளை ஒரு லெட்ஜர் நோட்டோட அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. அப்படியே கை கடிகாரத்தையும் பார்த்தாரு. என்ன பிள்ளை லேட்டா வந்துட்டேனாக்கம்? ஆமா கதிரு, நீ வரத வச்சு நான் கடிகாரத்தை திருத்தி வச்சுக்குவேன். அவ்வளோ துல்லியமா இருக்கும் உன்னோட வருகை. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? வர வழியில ஒரு பஞ்சாயத்து நினைச்சேன். உன் மாமா கம்மாயில தண்ணி திருடின உட்கார்ந்தானே, உங்களுக்கும் தெரிய வந்துருச்சா பிள்ளை? தெரியாம இருக்குமா என்ன? நானும் அந்த பக்கமா தானே வந்தேன். விடியற் காலையிலேயே மோட்டார் செட்டோட போய் உட்காந்து குழைய மாட்டி பாத்தி கட்ட ஆரம்பிச்சுட்டாராமே. ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரியல பிள்ளை. ரொம்ப வருத்தமா இருக்குது. சரிதான் போ. அப்படியே ஜாலியா ஒரு பலுவுமே இல்லாம பிரசிடென்டா இருந்தாலும் நினைச்சிட்டியாக்கும். அப்படி இல்ல, பிரச்சனைன்னு வந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். இப்போ இந்த பண்ணை காட்டி எடுத்துக்கோங்களேன். இப்பதான் இப்படி செழிப்பா இருக்குது. 1 வருஷத்துக்கு முந்தி பாறையும் பள்ளமும் வாழ கிடந்துச்சு. அதை பார்த்தன்னா மிரண்டே போனேன். பிறகு அதை வெட்டி சரி செய்யல. மண்ணும் மனுஷனும் ஒன்னா கதிரு. மண்ணுக்கு முதல்ல மனசு கிடையாது. அதனால அதுக்கு நல்லது கெட்டதுன்னு கிடையாது. ஆனா மனுஷன் அப்படியா என்ன? போதும் பிள்ளை, இப்படி பேசி பேசிதான் எதுவுமே சரியில்லாம போயிருச்சு. மாமாவை எப்படி வழி கொண்டு வரதுன்றதா எனக்கு தெரியவே இல்லை. அப்படியெல்லாம் யாராலையும் சுலபமா வழிக்கு கொண்டு வர முடியாது கதிரு. 30 வருஷமா நாட்டாம பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீ ஒரே எலெக்ஷன்ல அவரை தூக்கி எரிஞ்சிட்ட. அது எப்படி அவரால் தாங்கிக்க முடியும்? அடுத்தது அவருடைய மகளை கட்டுறதா சொல்லிட்டு கடைசியில முடியாதுன்னு சொல்லிட்ட. இந்த 2 விஷயம் போதாதா அவர் நெருப்பா கிடக்கிறதுக்கு? என்ன பிள்ளை நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. நான் என்னோட மாமா பொண்ண சின்னதுல இருந்து பாத்துட்டு இருக்க பார்வையே வேற. அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருந்தோம். திடீர்னு புருஷன் பொண்டாட்டியா மாறுங்கன்னா எப்படி மாறுறது? எலெக்ஷன்லயும் நானா நிக்கிறேன்னு சொன்னேன். அவருக்கு எதிராக நான் நின்னாதான் அவர் தோப்பாருன்னு ஒரு கணக்கை போட்டு 10 பேர் உண்ணாவிரதம் இருந்து என்னை சம்மதிக்க வச்சிங்க. எல்லா விஷயத்திலையும் என்னை பகடக்காயாக்கிட்டு இப்ப என்னையே குத்தம் சொல்றீங்களே. கதிரவன் கைய உதறியபடி சலிச்சுக்கிட்டான். அதுவும் சரிதான், இருந்தாலும் அப்ப நீங்க சுதாரிக்கல. அதான் இப்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்க. பிள்ளை, விளக்கமெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஊருக்குள்ள மாமாவோட பிரச்சனை கொஞ்சம் பெருசாகும் போல இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு வழிய சொல்லுங்க. நான் என்னத்த சொல்ல? நான் எதையாவது சொல்லி அது அவர் காதுக்கு போனா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. தேவையா எனக்கு? பிள்ளையோட வெளிப்படையான பதில்ல ஒரு அப்பட்டமான சுயநலம். பதிலுக்கு எரிச்சலோட அவரை பார்த்தான் கதிரவன். அவர் கையில இருந்த லெட்ஜரை பிரிச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்பப்பட்ட சரக்கோட விவரத்தை படிக்கவும் ஆரம்பிச்சாரு. கதிரு, உங்க மாமா ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என்னோட ஜோலியை பார்த்து முடிச்சிடுறேன். இன்னைக்கு வெண்டைக்காய் 60 கிலோ பறிச்சிருக்காங்க. மார்க்கெட் ரேட்டு கிலோ 8 ரூபாய். வழக்கம் போல 5 ரூபா 50 காசுக்கு போட்ட வகையில
330 ரூபா இன்னைக்கு வரவு. அப்புறம் கொடிமுருங்கையில் ஒரு 500, ஒரு முருங்கைக்காய் 30 பைசான்னு வச்சதில் அதில் ஒரு 150 ரூபா. தக்காளி 8 கிலோ பெட்டி இன்னைக்கு 50 ரூபா போச்சு. மொத்தம் 30 பெட்டி. அந்த வகையில் ஒரு 1500 ரூபா, மொத்தம் 1970 ரூபா. இதுல 33 ரூபாய்க்கு சுக்கு காஃபி போட செலவாச்சு. நம்ம மாட்டில் கறந்த பால்ல இருந்து 2 லிட்டர் எடுத்து காஃபி போட்டு கொடுத்துட்டேன். பெட்டி அடுக்க, பிடுங்கு கூலி, வண்டி வாடகைன்னு ஒரு 300 ரூபா. மிச்சம் 1637 ரூபா இந்த கவருக்குள்ள இருக்குது. ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே இதை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ் கணக்குலையும் போட்டுருவேன். கந்தசாமி பிள்ளை ஆரிய கூத்தாடினாலும் காலத்துல கண்ணாதான் இருந்தாரு. வந்த விஷயத்த மலமலன்னு கணக்குகளை ஒப்படைச்சிட்டு ஒரு இங்கு பேனாவை கதிரவன் கிட்ட கொடுக்கவும் அதை வாங்கி அவன் கையெழுத்து போட்டு கொடுத்தான். என்னதான் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் அவன் மனசுல முழுக்க முழுக்க மாமாவோட பிரச்சனையை எப்படி தீக்கிறது அப்படின்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கழுகாசல தேவர் ஒரு ஜென்ம பகைவீரது மாதிரி ஆக ஆரம்பிச்சுட்டாரு. இந்த பிரச்சனையை இப்படியே விட்டா பெருசாகிட்டே போகும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு சைக்கிள்ல சிவகாமி வந்து சேர்ந்தா. சிவகாமி காலேஜில் கதிரவனோட ஒன்னா படிச்சவ. நல்ல வாலிபம் இடுக்கு, மாநிறம். ஆனாலும் ஏதோ ஒரு விதத்துல பாக்குற எல்லாரையும் அவ பக்கம் ஈர்த்துக்கிட்டு இருந்தா. சிவகாமி பக்கத்துல வந்ததும் சைக்கிளை நிறுத்தினா. புடவை ரவிக்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தா. என்ன கதிரு, என்ன பிரச்சனை, இவ்வளவு டல்லா இருக்கியே அப்படின்னு எடுத்து எடுப்பில்லையே சட்டுன்னு கேட்கவும் செஞ்சா. ஒண்ணுமில்ல சிவகாமி, எனக்கு தெரியும், வர வழியில உங்க மாமாவை பார்த்தேன். அவருக்கு மட்டும் நெற்றிக்கண் இருந்திருந்தா என்னை எங்க பார்த்தாரோ அந்த இடத்துலயே சுட்டு சாம்பலாக்கி இருப்பாரு. அவர் பார்த்த பார்வையை வச்சு அவரால்தான் பிரச்சனைன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அவரால்தான் பிரச்சனையே. தெலுங்கு சினிமா வில்லன் மாதிரி நடந்துக்கிறாரு. நடை, உடை, பாவனை எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். தன்னை ஒரு ராஜாவை நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. அவர் படுத்துற பாடு இருக்கே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டான். இங்க பாரு கதிரு, முதல்ல புலம்புறத நிறுத்து, அப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்கலான்னு யோசிக்கலாம். தெரியல, என்ன பண்றது எனக்கு சுத்தமா புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பமா? இதுல என்ன குழப்பம் கதிரு? நீ என்ன இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பேசி தீர்க்க போற? ஒரு சுண்டக்க கிராமத்தோட உமியளவு பிரச்சனை, இதுக்கு போய் இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? என்ன சொல்ற நீ? என் மாமாவை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ ஏதான் அவரை தெலுங்கு பட வில்லன்னு சொல்லிட்ட, அப்புறம் தமிழ் படத்தை வில்லனை சமாளிக்கிற மாதிரி லாஜிக் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க. பேச்ச மாத்தாத. என்ன செய்யலான்னு முதல்ல சொல்லு. பஞ்சாயத்தை கூட்டுங்க, அவரை வர வைங்க. கம்மாயிலிருந்து அவர் தண்ணி திருடினதுக்கு சாட்சி இருக்குல்ல, அதுக்கு என்ன அபராதமோ அதை போடுங்க. இனியும் தொடர்ந்து ஊர் கட்டுப்பாட்டை மீறி நடந்துகிட்டா போலீஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் அப்படின்னு எச்சரிக்கையும் பண்ணுங்க. அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய குழப்பம்? சிவகாமி சட்டுன்னு அருவி மாதிரி கொட்டி தீத்துட்டா. இதை கேட்டதும் கதிரவனே வாய் பிளந்துட்டான். சிவகாமி சொன்ன விஷயத்த கந்தசாமி பிள்ளையும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாரு. சிவகாமி சொன்னதை கேட்டு நம்மட்டு சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு ஒரு வினாடி தன்னுடைய அப்பா பாண்டியராஜ ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை அப்படி மட்டும் நம்ம பண்ணோம்னா அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்ற எண்ணமும் மனசுக்குள்ள ஓடவும் ஆரம்பிச்சது. நல்லொரு உருப்பண்ணும் அப்படின்னா ஒரு பிரசிடண்டா நீ இப்படிதான் நடந்துகிட்டாகணும், வேற வழியே இல்லை. கதிருக்கும் சிவகாமி சொன்னது சரிதான் அப்படின்னு புரியவும் ஆரம்பிச்சது. ஆனா கழுகாசல தேவர் இதுக்கெல்லாம் வழிக்கு வருவாரா என்ன? ஒருவேளை கதிர் பாய்க்கு கீழே பாய்ஞ்சா அவர் கோலத்துக்கு கீழே எல்லாம் பாய்வாரு. இப்படி கதிரவனுக்குள்ள பலவிதமான எண்ண ஓட்டங்கள். ஒருவேளை தமிழாசிரியர் பெரியசாமி தேவரும் மற்றவங்களும் பஞ்சாயத்துல பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது என்ன ஆகும் அப்படின்ற சந்தேகம் அவனுக்குள்ள எழ ஆரம்பிச்சது. கதிரவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே எதிரில் வேலைக்காரர் ராமசாமி காலை டிஃபன் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். கதிரவனை நெருங்கி வந்ததும் ஒரு மாதிரியா பார்த்தான். என்ன ராமசாமி? இல்ல, அப்பா ஒரு விஷயம் சொல்லி விட்டாருங்க. என்னவா? மாமா விஷயத்துல எது சரியோ அப்படியே நீங்க நடந்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, பெரிய ஐயாவே உனக்கு தெளிவான வழியை காட்டிட்டாரு. இனி சொந்தம், நட்பு, பகன்னு போட்டு குழப்பிக்காத. நியாயம் என்னவோ அது சொல்லுங்க தம்பி அப்படின்னு கந்தசாமி பிள்ளையும் குரல் கொடுக்க கதிரவனுக்கு வேற வழியே தெரியல. அத்தியாயம் 3. நல்லூர் முழுக்க தமுக்கு போட்டு தகவல் சொல்லி வர்றதுக்காக ஒரு சட்டிப்பான முரசோட கிளம்பிட்டான் பஞ்சாயத்து எடுபடியான முத்தப்பன். அவன் தமுக்கு போட்டுக்கிட்டு கால் அகட்டி வச்சபடி நடக்கக்கூடிய அழகே தனி அழகுதான். அவன் பின்னாடியே அரடவசர் வாண்டுகளும் அந்த தெருவோட முக்கு வரைக்கும் போறது வாடிக்கையான ஒரு வேடிக்கை விஷயம்தான். அவன் சொல்ல வந்த தகவல் இதுதான். இதனால நல்லூர்கார ஆம்பளைங்க பொம்பளைங்க நண்டு சென்று அம்புட்டு பேருக்கு சொல்லிக்கிற தகவல் என்னன்னா, கம்மாத்தே தண்ணிய களவாண்ட குத்தத்துக்காக மாஜி பிரசிடென்ட் ஐயா கழுகாசல தேவர பஞ்சாயத்து முன்னாடி நிக்க வச்சு அவரை விசாரணை பண்ணி நியாயம் தேர்றதுக்கு பஞ்சாயத்துல முடிவு பண்ணிருக்காங்க. இத பாக்குற கேக்குற அம்புட்டு பேரும் பஞ்சாயத்துக்கு வரும்படி பஞ்சாயத்தார் உத்தரவு.
இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தமுக்க போட்டுக்கிட்டு நடந்தபடி போனா. விஷயத்தை கேள்விப்பட்டதும் பல பேரும் வாயை பிளந்துட்டாங்க. என்ன இந்த கதிரு விவரமில்லாத புள்ளையா இருக்குது, அதானே தேவரையா கிட்ட இப்படி மோதுறதா? பதிலுக்கு அவரும் எதிர்க்க ஆரம்பிச்சா இந்த கதிரால தாக்கு பிடிக்க முடியுமா? அது சரி, இப்படியே எல்லாரும் நினைச்சுதான் அந்த ஆள் என்னமோ இந்த ஊருக்கே பெரிய ராசா மாதிரி நினைச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியும் பல பேர் கருத்துக்களை பகிர ஆரம்பிச்சாங்க. அதோட பஞ்சாயத்து நடக்கக்கூடிய முன்கோவில் திடல் பக்கமா வந்து சேரவும் தொடங்கினாங்க. அன்னைக்கு அங்க ஊரே திரண்டு வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஆனா கழுகாசல தேவர் மட்டும் வரவே இல்லை. கதிரவன் தனக்கான இடத்துல வந்து உட்காராம நின்னபடியே இருந்தான். வாத்தியார் பெரியசாமி தேவர் மீசையை நீவி விட்டபடி இருந்தாரு. அதுல அவருடைய கோபம் நல்லாவே தெரிஞ்சுது. அங்கிருந்தது ஒரே ஒரு வழித்தடம் தான். அந்த வழித்தடத்தையே கதிரவன் ரொம்ப நேரம் உற்று பார்த்துக்கிட்டே இருந்தான். தலைவரே, என்ன இது? இப்படி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கவா இங்க வந்து கூடி இருக்கோம்? அட பொறப்பா, கொஞ்ச நேரம் பார்க்கலாமே. நம்ம இம்புட்டு பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம்னு தகவல் போனாதானே நம்ம பழைய தலைவர் கிளம்புவாரு. அடப்போடா புண்ணாக்கு, பெரிய கலெக்டர் பாரு கடைசியா வர்றதுக்கு. அந்த ஆள் மேல தாண்டா பிராதே. முதல்ல அந்த ஆள் தான் வந்து நிக்கணும். பஞ்சாயத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் உருவாக ஆரம்பிச்சது. நல்ல வழியா அவங்களுக்குள்ள வாக்குவாதம் முற்றுறதுக்கு முன்னாடி கழுகாசல தேவரோட மச்சனான சின்னராசு தடத்தடன்னு மோட்டார் சைக்கிள வந்து நின்னா. கதிரவனையும் வந்து நின்னதும் மேலும் கீழும் பார்த்தான். அதுல பூச்சி பறந்துட்டு இருந்துச்சு. கூட்டத்துல இருந்து ஒருத்தர், எப்பே எங்க மாமன்? எவன்டா அவன்? என்ன கேட்கிறவன்? நான் தான். தலை வரும்னு பார்த்தா வாழை வந்து நிக்குதேன்னு கேட்டேன். உனக்கு நான் வாளா? சின்னராசு நாக்கம் மடக்கி கடிக்க தொடங்க. அட விடுங்கப்பா, விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு பெரியவர் தடுத்தாரு. என் மாமன் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் வரமாட்டாரு. பல வருஷம் இந்த ஊர் தலைவராக இருந்தவர் அவரு. பள்ளிக்கூடம், பாலம், ரோடு, நல்ல தண்ணி வசதி, தெருவிளக்கு எம்பிட்டோ பண்ணிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு ஊரோட பொது கம்மாள தண்ணி எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையாக்கும். அதுவும் வானம் பார்த்து கொடுக்கற தண்ணியை எடுக்க யாரையும் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த பஞ்சாயத்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இதை சொல்லதான் நான் வந்தேன். போய் சொல்லி பாருங்கடா. போங்க போங்க. சின்னராசு படு ஏற்ற இறக்கமா பேசவும் எல்லோருடைய முகமும் சிவந்தே போச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட மறுபதில் என்ன வரப்போகுது ஏதுன்றதெல்லாம் கவலையே இல்லை. எந்த வேகத்துல வண்டியை நிறுத்தி இறங்கி பேசினானோ அதே வேகத்துல வண்டியில ஏறி உட்காந்து வண்டியை ஓங்கி மிதிச்சு கிளப்பிட்டான். எல்லாருக்கும் அவனுடைய பதில் முகத்துல காரி உமிழ்ந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் ஒரே முகமா கதிரவனை பார்த்தாங்க. என்ன தீர்ப்பு சொல்ல போற அப்படின்ற மாதிரி ஊரே அவனை பார்த்து கேட்கற மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே இப்படிதான் நடக்கும்னு பெரியசாமி தேவர்கிட்ட சொல்லி இருந்தான். அப்படி நடந்துருச்சுன்னா என்ன தீர்ப்பு சொல்றது அப்படின்னு சொல்லியிருந்தான். அதை அவரும் ஞாபகப்படுத்திக்கிட்டாரு. பிறகு பேசவும் ஆரம்பிச்சாரு. இதனால இங்க கூடி இருக்கிற அம்புட்டு பேருக்கும் பஞ்சாயத்தை சொல்லிருக்கிற விஷயம் ஒண்ணுதான். ஆண்டியா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்துக்கு முன்னாடி அவன் ஒண்ணுதான். தப்பு பண்ணிவிட்டா தண்டனையிலையும் பாராபட்சம் காட்டவே கூடாது. நம்ம முன்னாள் தலைவர் தப்பு பண்ணிவிட்டு கௌரவம் பார்த்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வராம இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு இங்க இருக்கிற நம்ம யாருமே ஒரு பொருட்டா இல்லாம போயிட்டோம் போல இருக்கு. அதனால நாமளும் இனிமே அவரை ஒரு பொருட்டா பார்க்க தேவையே இல்லை. அதாவது அவரை இந்த பஞ்சாயத்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்குது. அவரோட இனி யாரும் எந்த சகவாசமும் வச்சுக்க கூடாது. மளிகை கடையிலிருந்து மாட்டுத்தாவணி வரையில இனி அவர் அசல் மனுஷன். பச்சை தண்ணியை கூட அவருக்கோ அவருடைய குடும்பத்துக்கோ குடிக்க கூட கொடுக்க கூடாது. இது பஞ்சாயத்தார் உத்தரவு. அப்படி மீறினா அவங்களுக்கும் இதே தண்டனைதான். அதனால எல்லாரும் கவனமா நீதி நியாயத்தை நிலைநாட்டுறதுக்காக ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கிறேன். இப்படி பேசி முடிச்சாரு பெரியசாமி தேவர். அதை கேட்டுட்டு கூட்டமும் எந்த பதிலும் சொல்லாம எந்த கருத்தையும் சொல்லாம மெல்ல கலைய தொடங்குச்சு. கதிரவனுடைய முகம் கொஞ்சம் வாடி போயிருந்தது. முகத்தை தொங்க விட்டபடியே அவனும் அங்கிருந்து விலக தொடங்கினான். கதிரவன் பிரசிடென்ட் ஆன பிறகு பல தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறான். தென்னந்தோப்புல நூத்துக்கணக்கான தேங்காய்களை களவானவன் தான் இப்ப அந்த தோப்புக்கே காவலாளியே இருக்கிறான். குடிச்சிட்டு பொண்டாட்டி தலையில கல்ல தூக்கி போட பார்த்தவன் அந்த வருஷம் முழுசும் பொண்டாட்டி சிலையை துவைச்சு போடணும். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அவனுடைய தீர்ப்புகள் கொஞ்சம் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் தான் இருக்கும். ஆனா கழுகாசலத்துக்கு அவன் கொடுத்த தீர்ப்பு ரொம்ப கடுமையான ஒரு தீர்ப்பு. இப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு கடுமையான தீர்ப்பு தவிர வேற என்ன கொடுத்துட முடியும்? இல்லைன்னா அவங்கெல்லாம் அடங்கவே மாட்டாங்க. ரொம்பவும் வருத்தத்தோட போய் தன்னோட டிராக்டர்ல ஏறி உட்கார்ந்தான். அவனுடைய பார்வை யதார்த்தமா தொலை தூரத்துல வந்துட்டு இருந்த ஒரு பெண்ணை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சது. காலையில கண்மாய் கடை மேல பார்த்த அந்த வெள்ளை சில பெண் தான் அவளும் இமைக்கு கூட மறந்து போனவளா அப்படியே கதிரவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பார்வை கதிரவனை என்னவோ செய்ய ஆரம்பிச்சது. டிராக்டரும் அவன் நிற்கக்கூடிய திசையை நோக்கி தான் உருள ஆரம்பிச்சது. அவளை பார்த்தபடியே தான் கதிரவனும் வண்டியை உருட்டிக்கிட்டு இருந்தான். அவளும் அசரவே இல்லை. அவன் மேல வச்ச பார்வைய அப்படி இப்படி கூட அசைக்கவே இல்லை.
அந்த பார்வை கதிரவனை என்னவோ செய்ய ஆரம்பிச்சுது. அவ பார்த்த அந்த பார்வையோட நினைப்போடையே வண்டியை ஓடிக்கிட்டு இருந்தவன் முன்னாடி எதிர் திசையில இருந்து சிவகாமி சைக்கிள வந்துகிட்டு இருந்தா. அவனை பார்த்ததும் சிரிச்சபடியே ஒதுங்கி வழியும் விட்டா. பண்ணைக்குள்ள நுழையும் போது கந்தசாமி பிள்ளை ஓடி வந்தாரு. கூர்மையா பார்த்தாரு. என்ன பிள்ளை, எதுக்கு இந்த பார்வை? என்ன கதிரு, மாமா விஷயத்துல ஏதோ அபராதம் போடுவேன்னு பார்த்தா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டியாமே. பதிலுக்கு மௌனமா இருந்தான் கதிரவன். இது ரொம்ப அதிகப்படியா இருக்கு கதிரு, உன் மாமா இதை தாங்கவே மாட்டாரு, என்ன செய்வாரா? நிதானமான குரல்ல கேட்டான் கதிரவன். அது எனக்கு சொல்ல தெரியல, ஆனா இனி நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பிள்ளை, பயமுறுத்துறீங்களா? அட என்னப்பா நீ, உன் மாமனை பத்தி பல கோணங்கள்ல அறிஞ்சவன்னா ஏற்கனவே அவர் மகளை நீ கட்ட முடியாதுன்னு சொல்லிட்ட. அந்த காட்டம் உன் மேல நிறையவே அவருக்கு இருக்கு. அது மட்டுமா, அவரே எதிர்த்து நின்று பிரசிடண்டா வேற ஆயிட்ட. இப்போ அவரை ஊரை விட்டும் ஒதுக்கி வச்சுட்ட. இப்படி எல்லா விஷயமும் ஒன்னா சேர்ந்துகிட்டா எப்படி? இப்பவே உட்காந்து ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாரு உன் மாமா. பிள்ளை, எந்த திட்டம் வேணா போடட்டும், சமாளிச்சாதான் நான் பிரசிடென்ட், இல்லாட்டி வெத்து மனுஷன்தான் நான். கந்தசாமி பிள்ளை கேட்ட விஷயத்துக்கு சுருக்கணும் அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு பக்கத்திலே அந்த தக்காளி தோட்டத்துக்குள்ள இறங்கி பழுத்த இலைகளை பறிச்சு போட தொடங்கிட்டான். இதை பார்த்த பிள்ளையும் பெருமூச்சு விட ஆரம்பிச்சுட்டாரு. ரோஜா தோட்டம் ரொயின்னு மோர்சிங் வாசிச்சபடி தேனீக்கள் கூட்டம் ரோஜாக்களை ரொம்பவே நெகிழ வச்சுக்கிட்டு இருந்தது. ரத்த சிவப்புல ரோஜாக்கள் ஆயிரக்கணக்கில் தட்டு தட்டா மலர்ந்திருந்தது. அழகா பாத்து கட்டி சதுரமா பிரிச்ச வயல், அதுல புசு புசுன்னு உரம் போட்டு வளர்ந்த செடிகள், அதுல கும்பல் கும்பலா ரோஜாக்கள். இதை தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. இதுதான் ரோஜா பறிக்கிறதுக்கான சரியான பருவம். முதுகுல கூடைய கட்டிக்கிட்டு ஒவ்வொரு பூவா பறிச்சு பின்னால போட்டுக்கிட்டே நடந்தா சராசரியா ஒரு கூட நிரம்ப சரியா 3 மணி நேரம் பிடிக்கும். ஒரு கூட நிரம்பிட்டா அதுவே 7 கிலோ வரைக்கும் தேரும். இப்படி வரிசையா 50 பெண்கள் பூவை பறிச்சு கொட்டும் போது கிட்டத்தட்ட 350 கிலோ வந்துடும். அந்த கூடைகளை ஈர வெட்டி போட்டு கட்டி அதுல காற்றுக்கு தொலை போட்டு பிறகு உலர் ஐஸ் வைக்கப்பட்ட பெட்டியில அதை வச்சு உரிய முறையில பேக் செஞ்சு மதுரை ஏர்போர்ட்ல இருந்து ஏற்றி விட்டோம்னா அடுத்த 12 மணி நேரத்துல சென்னை வழியா சிங்கப்பூர் போய் இறங்கிடும். முதல் நாள் சாயங்காலம் பறிச்ச பூக்கள் மறுநாள் காலையில சிங்கப்பூர்ல விற்கப்படுது. அப்படின்னா அந்த வியாபாரத்துல எவ்வளவு நேர்த்தி இருக்கணும்னு பாத்துக்கோங்க. கழுகாசல தேவர் தோட்டத்துக்கு நடுவு நின்றுகிட்டு பறிக்கப்படாத பூக்களை பார்த்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரு. தினமும் தவறாம வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் பஞ்சாயத்து கட்டுப்பாட்டு காரணமா அங்க வந்து சேரவே இல்லை. மச்சன சின்னராசு தான் தடன்னு மோட்டார் பைக்ல வந்து நின்னா. வண்டிக்கு சைட் ஸ்டாண்ட போட்டபடியே வண்டியை விட்டு இறங்கினதும் பெட்டியை தூக்கி கட்டினா. நேரா கழுகாசல தேரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அவர்கிட்ட போகும்போதுதான் அவரு படுகோத்துல இருக்காருன்னு தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. சின்னராசு கிட்ட வரும்போது ஒரு அரை பார்வை பார்த்தாரு. என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இல்ல மாமா, ஒரு புள்ள கூட வரமாட்டேன்னு சொல்றா. நானும் கெஞ்சி பார்த்தேன், மிரட்டையும் பார்த்தேன். பஞ்சாயத்து கட்டுப்பாட்டை மீறி நாங்க வரவே முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாளுங்க. அப்போ இன்னைக்கு சிங்கப்பூருக்கு பூ போகாதா? அப்படி மட்டும் போலனா ஆர்டர் கேன்சல் ஆயிடுமேடா. சிங்கப்பூர்காரன் எழுதியில கையெழுத்து வாங்கியிருக்கான். அதுக்கு என்ன மாமா செய்ய? சூறக்காத்துல பூவெல்லாம் கொட்டி போனா என்ன பண்ணுவோம்? அப்படி மட்டும் ஆச்சுன்னா வெளியில இருந்து யாருக்கிட்டையாவது பூவை வாங்கி அனுப்பியே ஆகணும். அதுதான் ஒப்பந்தம். தேவர் அவனுக்கு தெரியாத சொன்னது மாதிரியே அவன் முகத்துல ஒரு மகிழ்ச்சி. ஏமாமா, இவ்வளவு பூக்களையும் பறிக்காம விட்டோம்னா அது காத்துலயே கொட்டி படிமாமா. சின்னராசு கொஞ்சம் செதறி போய் பேச ஆரம்பிச்சான். போடா போ, போய் உங்க அக்காலையும் ராசாத்தியையும் வர சொல்லு, இன்னைக்கு நானே இறங்கி ஒருக்கி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிபடியே ஒரு கூடை எடுத்து முதுகுல கட்டிக்கிட்டு அவரே களத்துல இறங்கவும் செஞ்சாரு. அவனுக்கு புரிஞ்சு போச்சு. மாமா என்ன மாமா இது அப்படின்னு இருக்கவும், போடா போ, இன்னைக்கு பொழுதுக்கு எப்படியாவது அனுப்பி வைப்போம், நாளைக்கு என்ன பண்றதுன்னு விடியட்டும், பிறகு பாத்துக்கலாம். அவருடைய பதில்ல ஒரு தீர்மானம் தெரிஞ்சது. அடுத்த 10வது நிமிஷம் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் முதுகுல கூடையோட பூ பறிக்க ஆரம்பிச்சிடுது. மாமா, நான் போய் பக்கத்து ஊர்ல இருந்து ஆட்களை கூட்டியாரட்டுமா? சின்னராசு கேட்கவும் கோவமா ஒரு பார்வையை பார்த்தாரு கழுகாசல தேவர். உடனே அவருடைய பதிலுக்குன்னு காத்திராம வண்டியில தாவி ஏறி உக்காந்தான். வண்டிய வேகமா கிளப்பவும் செஞ்சான். கிளம்பி போனவன் சரியா 1 மணி நேரம் இடைவேளைக்கு பிறகு திரும்பி வந்தான். வந்தவன் முகத்துல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அவனை பார்த்ததும் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. ஊரை பகச்சிக்கிட்டு யாரும் வர பயப்படுறாங்க, அதையும் மீறி வரேன்னு சொன்னவங்க ரெட்டை கூலி கேட்கறாங்க. சின்னராசு சொல்லவும் கழுகாசல தேவர் முகம் கோபத்துல பலமா சிவக்க ஆரம்பிச்சுது. நடக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த கழுகாசல தேவருடைய பொண்டாட்டி மருதாயி, நீங்க அம்மாக்கு கிளம்பும் போதே நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்லை, இப்ப பாத்தீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்சா.
பேச ஆரம்பிச்சதும் கழுகாசல தேவருடைய கோபம் உச்சத்துக்கு போயிருச்சு. வாய மூடு புள்ள, பெருசா சொல்லி கிழிச்சுட்ட, பெருசா சொன்னாலாம் அப்படின்னு பலமா சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சுட்டாரு. இருந்தாலும் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு, சரி மலன்னு வேலையை பாருங்க, இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பூவை பேக் பண்ணி சிங்கப்பூருக்கு அனுப்ப போறோம். இது சின்ராசு, போய் ஈர வேட்டியை கொஞ்சம் தயார் பண்ணு. கழுகாசல தேவர் சொல்லவும் அவன் விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சான். அத்தியாயம் 4. 350 கிலோவுக்கு 300 கிலோ தான் பறிக்க முடிஞ்சது. அதுக்கே அந்த குடும்பம் துவண்டு போயிருச்சு. அதை பெட்டியில அடைச்சி வேன்ல ஏத்தி சின்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு ஊட்டிட்டு போனான். ஆனா வேன் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே விமானம் சிங்கப்பூர் புறப்பட்டு போயிருச்சு. வேற வழி இல்லாம வேன் அப்படியே திருப்பிக்கிட்டு நல்லூர் நோக்கி வர ஆரம்பிச்சான். முகத்துல ஏமாற்றத்தோட எதிரொலி நல்லாவே தெரிஞ்சது. சாதாரணமா முரட்டு ஆண்களுக்கு ஏமாற்றங்களும் தோல்விகளும் கொஞ்சம் ஆபத்தானதா மாறிடக்கூடும். அந்த ஏமாற்றம் ஆண்களை சாராயம் சீட்டுக்கட்டு அப்படின்னு திசை திருப்பி விட்டுரும். சின்ராசையும் அப்படிதான் அந்த ஏமாற்றம் அன்னைக்கு செஞ்சுது. போற வழியிலேயே ஒரு பிராந்தி கடை. வேனை வெளியே நிறுத்திட்டு கடைக்குள்ள போனா. உள்ள இருந்த குடிமக்கள் அவனை பார்த்ததும் மிரட்சியோட வரவேற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணே, நீங்களாம் ஏன் இங்க வரீங்க? ஏண்டா நான் இங்க வரக்கூடாதா என்ன? என்னென்ன நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நீங்க எங்க உட்காந்துட்டு இருந்தீங்களோ அங்கேயே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருப்போமே. டேய், போய் உன் வேலையை பாருங்க. சின்ராசு தனக்காக பறிஞ்சு பேச வந்த குடிமக்களை அதட்டவும் ஆரம்பிச்சான். தப்பு தானே? ஏனே, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னத்த நீ கேள்விப்பட்ட? இல்லனே, உங்களையும் உங்க மாமாவையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டதா கேள்விப்பட்டோம். அந்த குடிமகன் வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கன்னத்துல பலார்னு ஒரு அறை விழுந்துச்சு. என்னைய மாமனையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா தைரியம் இருக்கு? நீ வேணா பாக்குறியா? எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க நினைச்சான்ல, அவன் இந்த உலகத்தை விட்டு அனுப்பி காட்டுறேன், பாக்குறியா? ஆத்திரத்தோட கடுமையா பேச ஆரம்பிச்சான் சின்ராசு. கூடவே ஒரு பாட்டிலையும் வாங்கி கடகடன்னு ஊத்தி ராவா குடிக்கவும் ஆரம்பிச்சான். பிறகு ஒரு ஆஃபை வாங்கினா. பிறகு இன்னொரு ஆஃபையும் வாங்கினா. அண்ணே, போதுமே, வண்டி வேற ஓட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு குடிமகன் அக்கறையா சொல்லவும் அந்த பெருசா கண்டுக்காம சின்ராசு மறுபடியும் போத கடலுக்குள்ள மூழ்கவே ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்குன்னு பார்த்து அந்த மினி பஸ்ல கூறக்கூடாத அளவுக்கு சரியான கூட்டம். ஒரு புளியமார் தடையை பார்த்து அந்த மினி பஸ் நிற்கவும் திபுன்னு ஒரு கூட்டம் இறங்குச்சு. மறுபடியும் இன்னொரு கூட்டம் ஏறவும் செஞ்சுது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில வெள்ளைக்கடல சேலை உடுத்தின பெண் ஒருத்தி ஒரு ஜோல்னா பையோட ஓடி வந்து ஏறிக்கவும் செஞ்சா. அவளை ரொம்ப சமீபத்துல பார்த்தவங்க பல பேர் பெருமிச்சுட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் அவளோட இளமையும் அழகும் தான். அடிக்கடி வரா போறா, ஆனா யாருன்னு தான் தெரியல. ஊருக்குள்ள யாரை பார்க்க வரா போறான்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ள கேள்வி கேட்டுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. பஸ்ல ஒரு பெருசு இதை கேட்டுட்டாரு. ஏந்தாயி, யாருமா நீ? அந்த பெரியவர் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்லாம முதல்ல சிரிச்சவ பிறகு என் பேரு சின்மயா. சின்மயாவா? இது என்ன புதுசா இருக்குது அப்படின்னு அந்த பெருசு சொல்லவும் மறுபடியும் சிரிச்சா. நல்லூர்ல யார் இருக்கிறாங்க? பெருசு கேட்ட கேள்விக்கு நீங்க எல்லாரும் தான் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான பதில கொடுத்தா. என்ன தாயி சொல்ற? உங்களதான் சொன்னேன். நீங்க எல்லாரும் நல்லூர் தானே? ஆமா. நாங்க ஒன்னும் உனக்கு உறவு இல்லையே. நான் அப்படி நினைக்கலையே. நீ என்ன சொல்றேன்னு புரியல தாயி. எல்லாரும் எனக்கு சகோதரர்கள் மாதிரி என்ன சொல்ல வந்தேன். அப்ப நீ? நான் ஒரு துறவி. என்னது துறவியா? பெருசு அதிர்ச்சியை காட்டினாரு. ஆமா, எங்களுடைய இயக்கத்தை இந்த ஊர்ல பரப்புறது தான் என்னுடைய நோக்கம். இயக்கமா? இயக்கம் அப்படின்னு சொன்னதும் கண்ட கற்பனைக்கு போடாதீங்க. எங்க இயக்கம் ஒரு ஆன்மீக இயக்கம். உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனித உயிரையும் மேம்படுத்துறது தான் எங்களுடைய நோக்கம். வித்தியாசமா இருக்கு. ஆரம்பத்துல அப்படிதான் தெரியும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். என்னென்னமோ சொல்றியம்மா, ஆனா உங்க இயக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்க அதை சொல்லும். முதல்ல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி. கிராமமா போய் எங்க அமைப்பை பத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்லி அதை பரப்புறதா என்னுடைய வேலை. அதான் தினமும் பஸ்ல வந்துட்டு போறியாக்கும். ஆமா, இந்த ஊர்ல அவ்வளவு சுலபத்துல யாரும் சேர்ந்துட மாட்டாங்களே. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். உங்க ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் இதே நிலைமை தான். ஏமா இப்படி மொட்டையா இயக்கம்னு சேருங்கன்னா எப்படிமா சேருவாங்க? உங்க இயக்கத்தோட கொள்கை என்ன? அதுல சேர்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதெல்லாம் சொல்லாமே. சொல்றேன். நாளைக்கு நான் ஒரு மீட்டிங் போட போறேன். அதுக்கு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் விளக்கமா எடுத்து சொல்றேன். ஏன் இங்கேயே சொல்லக்கூடாதா? இல்ல, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அந்த சமயம் சரியா பஸ் நிக்கவும் வேகமா வண்டி விட்டு கீழவும் இறங்கினா. பஸ்ல இருந்த பல பேர் அவளை ரொம்ப புதிராதான் பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க. அந்த சாலையில இறங்கி தனியா நடக்க தொடங்கினா.
2 பக்கமும் அரசவை சேவகர் நிக்கிற மாதிரி சாலையோரத்துல புளிய மரங்கள், சுத்தமா ஆள் நடமாட்டமே அங்க இல்ல. அவகிட்ட துளியும் பயமோ பதட்டமோ இல்ல. கொஞ்சம் தூரத்துல சாலையை ஒட்டி ஒரு வழி பாதை பிரிஞ்சுது. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன குன்று. அதை நோக்கி அவளோட கால்கள் நடக்க ஆரம்பிச்சது. அந்த குன்றுக்கு கீழே ஒரு சின்ன சிவன் கோயில் இருந்துச்சு. அங்க ஒரு சாமியார் பல வருஷங்களா இருக்கிறதா ஒரு கேள்வி. இந்த பொண்ணு அநேகமா அந்த சாமியார் கூட தான் தங்கி இருக்கணும் அப்படின்னு பஸ்ஸுக்குள்ள இருந்த சில பேர் நினைக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பொண்ணு மண் சாலை பிரிவுல கால் வச்ச அடுத்த நொடி அசுர வேகத்துல சின்னராசு குடுபோதில ஓட்டிட்டு வந்த வேன் வந்து மரத்து மேல பலமா மோதிச்சு. மோதின வேகத்துல அந்த மரம் அப்படியே அவ மேலேயும் விழ ஆரம்பிச்சது. அவகிட்ட இருந்து நீளமான ஒரு அலறல் சத்தம். ஆனா அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து எந்த சத்தமும் வரவே இல்லை. விஷயத்த கேள்விப்பட்டதும் தலைமையில கைய வச்சுக்கிட்டு ஓரமே உட்காந்துட்டாரு கழுகாசல தேவர். திரும்ப வரக்கூடிய வழியில மினி பஸ்காரன் தான் இந்த விஷயத்த அவர்கிட்ட வந்து சொன்னான். விஷயத்த போலீஸ்கிட்டையும் அவனே சொல்லவும் செஞ்சான். சின்ராசோட செதிஞ்ச உடம்பும் சின்மயா அப்படின்ற அந்த பெண்ணோட உடம்பும் ஸ்ட்ரெச்சர்ல ஏற்றப்பட்டு மதுரை ஜிஹெச்ல இருக்கக்கூடிய மாச்சூருக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. தேவர் கொஞ்ச நேரம் கழிச்சு சுதாரிச்சுக்கிட்டு மனைவியோட அந்த ஜிஹெச்சை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. தேவரும் அவருடைய மனைவியும் போறத ஊரே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்கள வாத்தியாரும் இருந்தாரு. அவருக்கே என்னவோ போல ஆயிருச்சு. வாத்தியார சில பேர் சூழ்ந்துக்கிட்டாங்க. என்ன வாத்தியார, என்ன யோசனை, என்னன்னு சொல்ல. தேவருக்கு சோதனை மேல சோதனை. பாவையா ஊர் கட்டுப்பாட்டால தான் மச்சிரனையே ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா அவன் அங்க போய் சேர்றதுக்குள்ள விமானம் கிளம்பிடுச்சான். அவ்வளவு போவும் வேன்ல தான் இருக்கான். அதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த பையன் பணத்தை மேல கொட்ட சொல்லு. கூடவே அந்த வெள்ளை சிலக்காரர் இருக்கால, அவ உடம்புலையும் கொஞ்சம் கொட்ட சொல்லு. 2 உடம்பும் ஒண்ணு மேல ஒண்ணு கிடந்ததா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படி பார்த்தா சின்ராசு ஏதோ இடக்க முழக்க பண்ணிருக்கணும். இலை எதையாவது பேசி வைக்காத, இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம். பிறகு நீ தான் கடந்து அடி வாங்கணும். ஊர்க்காரனுடைய வாய் பல மாதிரி பேசவும் ஆரம்பிச்சிருச்சு. வாத்தியார் இதெல்லாத்தையும் காதல வாங்கிக்கிட்டு அங்க எதுவுமே வாய் விடாம கதிரவனை பார்க்க கிளம்பினாரு. கதிரவனும் பண்ணையில கவலையோட தான் உட்காந்துட்டு இருந்தான். வாத்தியாரை பார்த்ததும், வாங்க வாத்தியாரே, நான் வரதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் தானே? கேள்விப்பட்டேன். மாமா ஒத்தையால பூ பறிக்கிறதையும் பார்த்தேன். எனக்கே சங்கடமா போச்சு. நாம சங்கடப்பட்டு என்ன பிரயோஜனம்? உன் மாமாவுக்கு எதையும் நல்ல விதமா பார்க்கவே தெரியாதே. ஆமா வாத்தியாரே, நட்சத்திரம் அப்படி என்னதான் நடந்துச்சு? யாருக்கு தெரியும்? நடந்தது உண்மையிலே விபத்து தானா இல்ல வேற ஏதாவது தானே? அந்த சின்ராசுக்கு மட்டும் தான் தெரியும். சின்ராசு போதையில ஏதோ திருக்க வேலையை பார்த்துருக்கான் போல இருக்கு. ஆனா என்ன, ஒரு உசுருக்கு 2 உசுரா போய் சேர்ந்துருச்சு. அது யாரு வாத்தியார் அந்த பொண்ணு? அதுவா, அந்த பொண்ணு ஒரு சாமியாரா? என்னது சாமியாரா? அதிர்ந்து போனான் கதிரவன். ஏன்பா இருக்கக்கூடாதா என்ன? இல்லையே, பார்த்தா அப்படி எனக்கு தெரியலையே. பஸ்ல நம்ம ஆளுங்க பேசியிருக்காங்களே, அந்த பொண்ணு அதை சொல்லிச்சான். நம்ம ஊர்ல அந்த பொண்ணுக்கு, அதாவது அந்த சாமியார் பொண்ணுக்கு என்னதான் வேலை? அவ ஏதோ ஒரு இயக்கத்தை சேர்ந்தவளாம். அதை பத்தி பிரச்சாரம் பண்றதுக்காக தான் நம்ம ஊருக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தாலாம். அதுக்குள்ள விதியால வேற விதமா அள்ளிக்கிட்டு போயிருச்சு. சரி, மாமா குடும்பத்து மேல இருக்கக்கூடிய ஊர் கட்டுப்பாட்டை எடுத்துருவோமா? அவசரப்படாத. அவர் தப்புக்கு அவர் அனுபவிச்சே ஆகணும். ஊரோட சகாயம் மட்டும் தனக்கு இருந்திருந்தா இப்படி ஆயிருக்காதுன்னு அவர் நினைச்சு பார்க்கணும்ல. இல்ல வாத்தியாரே, மாமா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பாசிட்டிவா யோசிச்சு பாக்குறவரே கிடையாது. இந்த நிமிஷம் ஊரே அவருக்கு பகையாகி இருந்திருக்கும். முந்தியாச்சும் என் மேல மட்டும்தான் அவருக்கு பகை உணர்ச்சி இருந்துச்சு. இப்போ ஒட்டுமொத்த ஊருமே அவருக்கு எதாவது திரும்பிடுச்சுன்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. இதுக்கு என்னதான் பண்றதா? அவர் என்ன இதை பத்தி யோசிக்கணும். வாத்தியார் போற போக்குல கதிரவனுக்கு ஒரு பிரேக்க போட்டுட்டு கிளம்பினாரு. ஜிஹெச் உடைய மார்ச்சுவரி. தேவர் நல்லாவே அலைய ஆரம்பிச்சுட்டாரு. அவருடைய சோகமான முகத்தை வச்சும் அவர் அலையிற விதத்தையும் பார்த்ததுமே வண்டிக்காரங்க தேவரை அணுகி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னங்கய்யா, பணத்தை கொண்டு போகணுமா? சொல்லுங்க, நம்ம வண்டி இருக்கு அப்படின்னு தொலைச்செடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மார்ச் வரைக்குள்ள அவர் பார்த்தப்போ இடம் கொள்ளாதபடிக்கு வெள்ளை துணியால போட்டப்பட்ட நிறைய சடலங்கள் அங்கங்க உடம்புகள் கிடக்க, அந்த மார்ச் வரி ஸ்வீப்பர்கள் சாதாரணமா வாசப்படி தாண்டி போற மாதிரி தாண்டி தாண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மார்ச்சுவரி டாக்டருடைய முகம் கூட கலையாவே இல்லை. பணத்தை கேட்டு யார் வந்தாலும் ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து வெளியே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்ல டெட்டாலு, சோப்பு, பேண்டேஜ், அது இதுன்னு ஒரு 15 ஐட்டத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. அந்த ஐட்டங்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து சேர்ந்ததும் பின் வழியா நேரடியா மெடிக்கல் ஷாப்புக்கு திரும்பவும் போச்சு. இது தெரியாத கழுகாசல தேவர் அவர் கேட்டதை வாங்கி கொடுத்துட்டு அவர் பங்குக்கு ஏமாந்து போய் உட்காந்துட்டு இருந்தாரு. பிறகு கையெழுத்து வாங்கிக்கிட்டு சின்ராசோட சடலத்தோட சேர்த்து அந்த பெண்ணோட சடலத்தையும் சேர்த்து ஒப்படைச்சாங்க. அதை பார்த்ததும் தேவருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. நான் என் மச்சன உடம்ப தான் கேட்க வந்தேனே தவிர
கண்டவளுக்கெல்லாம் காரியம் பண்ண நான் தயாரா இல்லை அப்படின்னு எகிர ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா மார்ச்சுவரில் வேலை பார்த்துட்டு இருந்த ஆட்கள் அந்த 2 பணத்தையும் சேர்த்தே கழிச்சு கட்டுறதுல ரொம்ப குறியா இருந்தாங்க. தேவருடைய மனைவி மருதாயி தேவரை சமாதானம் செய்ய ஆரம்பிச்சா. பேசாம வாங்க, போற வழியில அந்த பொண்ணோட உடம்ப எங்காவது புதைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னா. தேவருக்கு எதுவுமே புரியல. என்னங்க யோசனை, இந்நேரத்துக்குலாம் நம்ம வீட்டுல உறவுக்காரங்க வந்து சேர்ந்துருப்பாங்க, சின்ராசுவை கடைசியா ஒரு முறை பார்த்தணும்னு எல்லாம் அவளோட காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு மருதாயி சொல்லிட்டு இருக்கும் போதே அவளுடைய 2 கண்களும் கலங்கி கண்ணீர் வழிய தொடங்கிருச்சு. ஆனா மார்ச் வரையில பிரச்சனை வேறு விதமா இருந்துச்சு. வேன் விபத்து பிணங்கள் ரெண்டும் கழுகாசலத்தோட வகைரா அப்படின்னு என்ட்ரியும் ஆயிடுச்சு. மார்ச் வரையில வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்வீப்பர் தேவரை நெருங்கி வந்து காதை கடிக்க ஆரம்பிச்சுட்டான். சாமி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணோட பணம் யாருன்னு தெரியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா வேற யாரோட இது அப்படின்ற கேள்வி வரும். அப்புறம் அது எப்படி வேன் ஆக்சிடென்ட்ல வந்துச்சுன்ற கேள்வியும் வரும். போலீஸ்காரங்க இதான் சாக்குன்னு உங்களை கொடன்னு கொடைய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பார்த்து முடிவெடுங்க அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டான். அட என்னப்பா நீ, யாருன்னே தெரியாத ஒருத்தையோட பாடியை நான் எதுக்கே வாங்கணும்? அப்புறம் அந்த பாடிக்கு உரிவம் வந்தா என்ன பண்றதா? அப்போ இங்கே கிடக்கட்டும்னு சொல்றீங்களா? இதை பாரு, எனக்கு என் மச்சனை உடம்பு தான் கணக்கு. அவனோட வலது கை மாதிரி. அவனே போயிட்டானேன்ற மிகப்பெரிய சோகத்துல நான் இருக்கேன். இந்த சமயத்துல கண்ட கழுதையை பத்தி என்கிட்ட பேசி எரிச்சலை மட்டும் மூட்டாத. இங்க இருக்கிறவனுங்கெல்லாம் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் யாருன்றதையும் என்னோட பவர் என்னன்றதையும் காட்ட வேண்டியதா இருக்கும். சாக்கிறத அப்படின்னு எச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. தேவர் பலமா வெடிக்க ஆரம்பிச்சதும் அவன் வந்த வழி தெரியாம வேகமா அங்கிருந்து நழுவ ஆரம்பிச்சான். இறுதியா மச்சனை சின்ராசோட உடம்பு மட்டும் வாங்கிக்கிட்டு ஊருக்கு கிளம்பினாரு கழுகாசல தேவர். பிணத்தை காரோட டிக்கில வச்சுட்டு காருக்குள்ள தேவரும் மருதாயும் சில மாதிரி பேசாமலே வந்து உக்காந்தாங்க. மருதாயோட முகம் அழுது வீங்கி போயிருந்தது. தேவர் வரையில அவர் ரொம்பவே உறைஞ்சு போயிருந்தாரு. வெடிக்க போகக்கூடிய எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு அமைதியா இருக்குமோ அப்படிதான் அவருடைய முகத்துல ஒரு அமைதி தெரிஞ்சுது. ஆனா உள்ளுக்குள்ள பலமா குமுறிக்கிட்டு இருந்தாரு. நல்லூருக்குள்ள கார் நுழையவும் அங்கங்க தீவுகளா தேங்கி நின்று இருந்த எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாதாரணமா கல்யாணத்துக்கு வர கூட்டத்தை விட சாவுக்கு வர கூட்டம் தான் அதிகம். செம்பட்டி தங்கையின் குழுவோட கூத்தாட்டம் அப்படின்னா அதுக்குன்னு தனி கூட்டமே வந்து சேர்ந்துடும். தார தப்பட்டெல்லாம் கிழிஞ்சு போகும். அந்த அளவுக்கு தட்டி தாளம் போட்டு கால சலங்கையோட தங்கையனும் அவரோட இணையான சகுந்தலாவும் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா பிணம் கூட எழுந்து வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிருன்னு சொல்லுவாங்க. சாதாரணமான வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய வீடா இருந்தாலும் சரி, வட்டிக்கு வாங்கியாவது சாவுக்கு பிரம்மாண்டமா செலவழிச்சிருவாங்க. தேவர் போல ஊரோட பெரிய கைன்னா இன்னும் சொல்லவே வேணாம். ஆனா கழுகாசல தேவர் வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 4 பேர் மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. தேவருக்கும் ஊர் கட்டுப்பாடு ஞாபகத்துக்கு வந்து மனசை இருக்க ஆரம்பிச்சிருந்தது. சின்ராசோட உடம்ப கார் டிக்கில இருந்து எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு போறது ரொம்ப சிரமமா போச்சு. மெல்ல மெல்லதான் அதன் பிறகு ஒவ்வொரு விஷயமும் நடக்கவும் ஆரம்பிச்சது. கழுகாசல தேவர் திண்ணையில முழங்காலம் மடக்கி வச்சுக்கிட்டு மௌனமா நடக்கிறத கவனிக்கிறவரை அப்படியே அமர்ந்துட்டாரு. சின்ராசுக்கு பிராந்தி வித்த கடைக்காரன் ஒரு ரோஜாப்பூ மாலையோட பம்மி தான் உள்ள நுழைஞ்சான். தேவரை பார்க்கவே அவனுக்கு ரொம்ப கூசலா இருந்துச்சு. எவ்வளவோ சொன்ன கேட்கல. 3 ஃபுல்லா அடிச்சுவிட்டு வேலை கிளப்பினா அது எப்படிங்கயா தரையில ஓடும் அப்படின்னு கேட்டபடியே வெள்ளை மூட்டையே கடந்த சின்ராசு உடம்பு மேல ரோஜா மாலை எதிர்க்கல உதிரை போட்டுட்டு அப்படியே பின்வாங்கி நடக்க ஆரம்பிச்சான். பூ மார்க்கெட் ஏஜென்ட்டும் கார்ல வந்து இறங்கினாரு. வரும்போது ஒரு முணுமுணுப்பு. தெருவுக்குள்ள காரே நுழைய முடியாதபடிக்கு அம்பட்டு கூட்டம் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தா இங்க யாருமே காணலையே. பெரியவர் தேவையில்லாம ஊரை பகச்சுக்கிட்டாருன்னு தோணுது அப்படின்னு சொன்னாரு. தேவரை நெருங்கி கையை இழுத்து பிடிச்சு ஒரு விதமான வருடலை கொடுத்தவரு, நேத்து சரக்கு வராதப்போவே ஏதோ சிக்கல்னு யூகம் பண்ணிட்டேன். ஊருக்குள்ள வரவும் தான் விஷயம் தெரிஞ்சிச்சு. உங்க மருமக பைய உங்களை இப்படி ஒரு கட்டம் கட்டுவான்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்டும் கூட தேவர் எந்த எதிரொலியும் காட்டாம மௌனமா தான் உட்காந்துட்டு இருந்தாரு. அந்த மௌனம் ஏஜென்ட்டை ஏதோ செஞ்சுது. கடிகாரத்தை ஒரு முறை பார்த்தாரு. மணி 5 ஆயிருச்சு. இந்நேரம் இன்னி தினத்துக்கான பூக்கள் பறிக்கப்பட்டு பெட்டி கட்டப்பட்டிருக்கணும். ஆனா முத நாள் பூத்ததே இன்னும் விமானம் ஏறவே இல்லை. இதுல இன்னைக்கு எப்படி அப்படின்னு யோசிக்கும் போதே அவர் மனசுக்குள்ள ஒரு சங்கடம். ஆனா இப்படிப்பட்ட சமாதானங்களை எல்லாம் சிங்கப்பூர் பார்ட்டி கிட்ட சொல்லவே முடியாது. அவங்கெல்லாம் இந்த கடையிலனா இன்னொரு கடைன்னு சட்டு நகர்ந்து போயிடுவாங்க. ஏஜென்ட் மனசுலையும் சாவு விட்ட துக்கத்தை விட ரோஜா தோட்டம் பற்றிய துக்கம் தான் மேலோங்கி இருந்துச்சு. மெல்ல மெல்ல அங்கிருந்து கழன்றவரு தேவரை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாரு. தேவர்கிட்ட
அரிசாட்டியத்துக்கு அதே மௌனம். ஆனா இப்படி மௌனமாலாம் உட்காரக்கூடிய ஆள் இல்லையே இவரு அப்படின்னு யோசிச்சபடியே தான் அங்கிருந்து நகர்ந்து போனாரு ஏஜென்ட். அதே சமயம் ஊருக்குள்ள பஞ்சாயத்து எடுபடியோட தமுக்கு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இதனால ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த நொடியிலிருந்து நம்ம முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற அம்புட்டு கட்டுப்பாடும் நீக்கப்படுது. அவர் குடும்பத்துல ஒரு சாவு விழுந்துட்டது. இந்த துக்கமான தருணத்துல அவருக்கு பக்கபலமா நின்று அவருக்கு உதவி செய்ய சொல்லி பஞ்சாயத்தார் உத்தரவு அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு. அதனுடைய எதிரொலியா முதல் ஆளா கதிரவனே ஒரு கையில பெரிய மாலையோட வந்துகிட்டு இருந்தான். தேவரும் நிமிர்ந்து பார்த்தாரு. கதிரவன் வீட்டு வாசல்ல மாலையோட வந்து நின்னான். தயக்கத்தோட பார்த்தான். தேவர் அடுத்து என்ன செய்ய போறாருன்னு அங்கிருந்த ஒவ்வொருத்தரும் விளங்காத கனமான புதிரோட தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நிச்சயம் எழுந்து போய் கதிரவன் கன்னத்துல ஓங்கி ஒரு அறை வைக்க போறாரு. இப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிற? எல்லா விஷயத்திலையும் எனக்கு எதிராக நடந்து என் வியாபாரத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கி இப்போ துக்கம் கேட்கறதுக்கு மாலையோட வந்து நிக்கிறியா? இப்படிதான் அவர் கத்த போறதா எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா ஒரு அதிசயம் நடந்துச்சு. தேவர் கண்ணீர் மல்க நிமிர்ந்து பார்த்தாரு. கண்ண கதுப்புகள்ல ஒரு விதமான துடிப்பு. மருதாயி எட்டி பார்த்தா. வாசப்படிக்கிட்ட வந்து நின்னவ படபடக்க ஆரம்பிச்சுட்டா. அதே சமயம் கதிரவா அப்படின்னு தேவர் உறக்க குரல் கொடுத்தபடி உடைஞ்சு போன குரலோடு அவனை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. அப்படியே மார்போட கட்டிக்கிட்டு விசும்பவும் ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ஆணவம், செருக்கு, முரட்டத்தனம் எல்லாமே உதிர்ந்து பொடி பொடியா மாறிடுச்சு. உண்மையிலேயே அது அவர் தானா அப்படின்னு வீட்டுல இருந்த எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கதிரவா, நான் செஞ்சது தப்புதான்டா. அதுக்கு நீ எனக்கு கொடுத்த தண்டனையும் சரிதான். உன்னை ஒரு வார்த்தையோட குத்தம் சொல்லவே முடியாது. பெருந்தன்மையா இப்ப கட்டுப்பாட்டை விலகிக்கிட்டு துக்கத்துல பங்கெடுக்க வந்திருக்க பாரு. நெசமா நீ தாண்டா பெரிய மனுஷன். உண்மையான பிரசிடென்ட்னா அது நீ மட்டும்தான். அதுக்கான தகுதி உனக்கு மட்டும்தாண்டா இருக்கு, எனக்கு இல்லை. என்னாலதான் ராசுவோட உயிரே போயிருக்குது. நான் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா நான் அப்படி இல்லாம போயிட்டேனே, அதுக்கு பெரிய விலையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு தேவர் புலம்பவே ஆரம்பிச்சுட்டாரு. எல்லார்கிட்டையும் ஒரு திகைப்பு. மருதாயியே வாயடைச்சு போயிட்டா. கதிரவனும் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டான். அதன் பிறகு மலமலன்னு துக்க காரியங்களை பார்க்க தயாராயிட்டான். பாண்டியராச தேவருக்கும் தகவல் போயிருச்சு. அவரும் ஒரு பக நேரான சந்தோஷத்தோட, அதே சமயம் சின்னராசு இறந்து போன துக்கத்தோட துக்கம் விசாரிக்கவும் கிளம்பி வர ஆரம்பிச்சுட்டாரு. சாவு சீருக்குன்னே ஒரு தனி கணக்கு இருக்குது. அதுல ஒண்ணு கூட குறை இல்லாதபடி பார்த்துக்கிட்டாங்க. இறைச்சனத்தம் பிச்சைக்கண்ணோட சாவு மேலும் காதக்கிணறு ஒச்சா தேவருடைய சாவு பிரசங்கம்னு தனியா அவர் ஒரு ஏற்பாடு செய்ய நல்லூரே சப்தத்துல குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. சின்னராசுவோட சாவு நரகாசுரன் சாவு மாதிரி அமைஞ்சிருச்சு. நரகாசுரனால தீபாவளி உருவாச்சு. சின்னராசுவால இன்னைக்கு நல்லூரே ஒன்னாயிருச்சு. ஆனா தமிழ் வாத்தியார் பெரியசாமி தேவர் மட்டும் இந்த மாற்றம் எதையும் நம்பவே இல்லை. கழுகாசலம் பத்தி இவங்க யாருக்குமே சரியா தெரியல. அவனாலாம் திருந்த முடியாது. அவன் திருந்தாத ஒரு மனுஷன். ஊரை எதிர்த்து வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கான். அது ஒண்ணு மட்டும் நிச்சயம்னு அவரு உறுதியா நம்பினாரு. கதிரவனை அந்த சகுனி மாதிரி கூட இருந்து கழுத்தடுத்து பழிக்கு பழி வாங்க போறான் அப்படின்னு முணுமுணுக்கவும் செஞ்சாரு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய இறுதி பகுதிகள் சந்திக்கலாம். பாய் கைஸ்.